ஹலோ ஃபேமிலி, ஹோப் எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், என்டிபிசி எக்ஸாம் வந்து ரொம்ப 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 கிட்ட வந்துருச்சு. அண்ட் நிறைய டவுட்ஸ் இருக்கு. ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் போட்டால் இன்வேலிட் கிரெடென்ஷியல் வருது ப்ரோ, அண்ட் எரர் வருது நிறைய, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. டோன்ட் வரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா க்ரோர்ஸில் அப்ளிகேஷன்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஏன்னா இதெல்லாமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பண்ணும்போது சம் சர்வர் எரர்ஸ் வந்து வர்றது வந்து கேஷுவல் தான். இது இப்போ இல்லை, 2018 நடந்த ஆர்ஆர்பியும் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. அவங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வரி பண்ண தேவையில்ல. ஏன்னா அதை நினச்சி நீங்கள் வந்து இருக்கிற டேஸை வந்து விட்டுறாதீங்க. ரொம்பவே வேல்யூபிளான டேஸ் இதெல்லாம். ரிவிஷன் நல்லா பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் நம்ம எல்லாருக்குமே, இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன், நம்ம எல்லாருக்குமே இந்த என்டிபிசிக்கு இன்னும் ஒரு வருஷம் டைம் கொடுத்தா கூட எக்ஸாமுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. அது ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு நார்மலான விஷயம் தான். அண்ட் பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஏன் பயம் இருக்குது? ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தான் பயம் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, பயம் இருக்கும். எல்லாருக்குமே பயம் இருக்கும். ஸோ அந்த பயம் இல்லாமல் கூலாக இருக்கிறவங்க செலெக்ஷனுக்கான ஃபஸ்ட்டு படியில் கால் எடுத்து வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபியர் இல்லாமல் கூலாக போய் அட்டன் பண்ணுங்கள். நிறைய கொஷனுக்கு வந்து நல்ல நல்ல அப்ரோச்லாம் உங்களுக்கு தோணும். அந்த பயம் வந்து உங்கள் மைண்ட் செட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அண்ட் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முன்னாடி சில மோட்டிவேஷன் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சில கமெண்ட்ஸ் வந்தது, அந்த மாதிரி உங்களுக்கு வேணுமான்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேசுகிறேன்னு கமெண்ட்லேயே சொல்கிறாங்க. அதுக்கு தான் கேட்குறேன். இன்றைக்கி நம்ம அல்ஜீப்ராவில் லாஸ்ட் டைப் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைப்பாக இருந்தாலும் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப். என்டிபிசி ஆகட்டும், குரூப் டி ஆகட்டும், இந்த கொஸ்டினை நிறைய கேட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அல்ஜீப்ரா, ஜாமெட்ரி, மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அல்ஜீப்ரா ஜாமெட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா நான் அனலைஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். அல்ஜீப்ரா ஜாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் 3 ஆர் இந்த ரெண்டுத்துலேயும் கொஸ்டினே இல்லாத என்டிபிசி பேப்பர்ஸ்லாம் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் தான் நான் சொல்கிறேன், ஓகேவா. அண்ட் டோட்டல் சம்ஸாக பார்த்தா கூட ஆவரேஜாக இந்த சாப்டர்ஸ்லாம் ரொம்ப கம்மியான சம்ஸ் தான் இருக்குது. நான் இதெல்லாம் எதுலன்னு சொல்கிறேன், ஃப்ரம் 2006 என்டிபிசியில் கேட்கப்பட்டதாக தான் சொல்கிறேன். இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் எஸ்எஸ்சினா கேமே வேறு. அங்கே அட்வான்ஸ் மேக்ஸ் தான் மேஜர் ரோலை ப்ளே பண்ணும். பட் என்டிபிசியில் நீங்கள் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அரித்மெட்டிக் டாபிக்ஸ் ரொம்ப முக்கியம். நான் அதான் எல்லாருக்குமே சொல்லுவேன். அரித்மெட்டிக் டாபிக்ஸில் நிறைய வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நீ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பார்ப்போம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலி இந்த டாபிக் வந்து வெறும் ஆர்ஆர்பிக்கு மட்டும் இல்லைங்க, பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ்க்கும் இது வந்து ரொம்பவே முக்கியம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட்ஸ்லாம் வித்தின் செகண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் யூஸிங் மைண்டு. ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்துட்டு அண்ட் தென் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு ஆஸ் யூஷுவல் போவோம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் கிளியர் பண்ணிடுவோம் அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போவோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ன்றது அது ஒரு டைப் ஆஃப் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா அதுக்கு சில ஸ்பெசிஃபிக்கான கண்டிஷன்ஸ் இருக்குது. கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஹையஸ்ட் பவர் ஆர் டிகிரி அப்படின்ற ஒரு டேர்மும் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. அதோட ஹையஸ்ட் பவர் ஆர் டிகிரி வந்து 2 ஆக இருக்கணும், அதில் உள்ள ஹையஸ்ட் பவர். அண்ட் தென் பவர் வந்து இன்டீஜராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக எடுக்கிறேன். x² + 7x + 10 = 0 அப்படின்னு எடுக்கிறேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர் 2 இருக்கணும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா பாருங்க. ஹையஸ்ட் பவர் 2, எஸ். அண்ட் தென் பவர் வந்து இன்டீஜரில் இருக்கணும். இன்டீஜர் இதெல்லாம் என்ன நம்ம நம்பர் சிஸ்டத்துலேயே பார்த்துட்டோம். ஸோ இன்டீஜராக இருக்கணும். இங்கே எல்லாமே இன்டீஜராக இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக இன்டீஜராக இருக்குது. ஓகே ப்ரோ, இங்கே ஹையஸ்ட் பவர் சொன்னீங்க, இங்கே வந்து வேரியபிளே இல்லை அண்ட் அதுக்கு பவரே இல்லையே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை வந்து நம்ம x⁴ அப்படின்னு கூட வைக்கலாம். x⁴ என்ன? 1. ஸோ இங்கே எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, ஓகேவா. இங்கேயும் x⁴ இருக்கும், பட் அதை வந்து டினோட் பண்ண மாட்டாங்க, ஓகேவா. ஓகே, இங்கே நான் இன்டீஜர்னு சொல்லும் போது இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் உங்களுக்கு வந்து இப்படி தராங்க, x³ + 7x இப்படி கொடுத்துட்டு. ஓகே, இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா? இது கண்டிப்பாக கிடையாது. ரெண்டு ரூலும் இதில் ஃபெயில் ஆகுது. இந்த ரூலும் ஃபெயில் ஆகுது, இந்த ரூலும் ஃபெயில் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு ரூலுமே அப்ளிகபிளாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் தான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட பாசிபிலிட்டிஸ் இந்த எக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை தான் வந்து நம்ம ரூட்ஸ் அப்படின்னும் சொல்லலாம், இல்லை ஜீரோஸ்னும் சொல்லலாம். அதுக்கு பேர் அந்த எக்ஸ்னோட வேல்யூஸ்க்கு பேர். ஸோ இந்த ரூட்ஸ்னா என்ன, ஜீரோஸ்னா என்ன, ரூட்ஸ்லேருந்து எப்படி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம், ஆர் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆர் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனையும் ஐடென்டிட்டிஸ் அதாவது ஃபார்முலாஸையும் கம்பைன் பண்ணி, இந்த 3மே ரயில்வே எக்ஸாமில் கேட்குறாங்க.
ஒரே டைப்ல 3 பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் எடுக்கிறாங்க. ரூட்ஸ் கொடுத்துட்டு, அதாவது இந்த எக்ஸனோட பாசிபிள் வேல்யூஸ் 2 கொடுத்துட்டு ஒன்னு ஈக்குவேஷன் உங்களை ஃபார்ம் பண்ண சொல்லலாம். ஆர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுக்கான ரூட்ஸ் கேட்பாங்க, ஆர் ஜீரோஸ்ன்னு கேட்பாங்க. அது ஒன்று. அண்ட் ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு ஃபார்முலாவோட லிங்க் பண்ணி ரூட்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அதிகமாக மேஜராக கேட்டிருக்காங்க. தேர்ட் டைப் சொன்னல, தேர்ட் பேட்டர்ன். அது எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பட் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும்தான் சம்ஸ் புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ எப்படி இதை வந்து டினோட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் புக்கில் ஸ்டாண்டர்டாக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ax² + bx + c = 0. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்மேஷன். ஓகேவா? நான் ரூட்ஸ் ஆர் ஜீரோஸ் நான் எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். x² - sum of roots, ஓகேவா, into x plus product of roots equal to 0. அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு எக்ஸ்பிரஷன் வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் மைண்டில் தான் பண்ணணும். ஓகே, இங்கே என்ன சொல்ல வரும்? இதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த ஈக்குவேஷன் எடுத்தே நான் சும்மா சால்வ் பண்ணி காட்டுறேன். இதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்பிள்ஸும் பார்ப்போம். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்ற இடத்துல இங்கே என்ன இருக்குது? 10 இருக்குது. இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் நீங்கள் நான் எழுதியிருக்கேன். சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்ற இடத்துல என்ன இருக்குது? இந்த இதை விட்டுருங்க, இந்த வேரியபிளை விட்டுருங்க, கான்ஸ்டன்ட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சம் ஆஃப் ரூட்ஸ்ன்ற இடத்துல இதான் சம். நீங்கள் என்ன பண்ணணும்? பாசிபிலிட்டிஸ் நான் என்ன சொன்னேன்? 2 சொன்னேன். எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும், 2 நம்பராக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த 2 நம்பரை சம் பண்ணால் உங்களுக்கு 7 வருதுன்னு பார்க்கணும். அண்ட் எந்த 2 நம்பர் ப்ராடக்ட் பண்ணால் உங்களுக்கு 10 வருது அப்படின்னு பார்க்கணும். இந்த மைனஸை கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் 7, ப்ராடக்ட் பண்ணால் 10ன்றதை வந்து நம்ம மைண்டில் தான் போடணும். இதுக்கு நான் வந்து இட் அண்ட் ட்ரையல் மெத்தட் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். இட் அண்ட் ட்ரையல்னா நீங்கள் அசியூம் பண்ணி போட்டு பாருங்கள், அது ஒர்க் அவுட் ஆகுதான். இப்போது 7 என்ன பண்ணலாம்? என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் சம்முக்கு? 4 + 3 எடுக்கலாம். ஓகே, 4 + 3 எடுக்கலாம். நான் வந்து இட் அண்ட் ட்ரையலில் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரேன். 4 + 3 எடுத்து பாருங்க. 4 + 3 சம் பண்ணால் 7 வருது ப்ரோ. ஆனால் 4 × 3 பண்ணீங்க அப்படின்னா 12 வருதா? இங்கே 10 தான் வரணும். இது பாசிபிலிட்டி கிடையாது. அடுத்து யோசிச்சு பாருங்க. 5 + 2 பண்ணலாமா? 5 + 2 பண்ணீங்கன்னா சம் 7 வருது. எஸ். அண்ட் 5 × 2 ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 10 வருது. இட் அண்ட் ட்ரையலில் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இதுதான் உங்களுக்கான ஆன்சர். அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா 5, 2. இதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஒரு கான்செப்ட் புரியாது. சைன் இருக்குல்ல, அதை நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, ஸ்டாண்டர்டான ஃபார்முலால மைனஸ் இருக்குது, பட் இங்கே ப்ளஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே மைனஸ் வச்சு பாருங்களேன். மைனஸ் வச்சு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ரூட்ஸ், இதை சம் பண்ணீங்க அப்படின்னா -7 வருமா? -7 வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் அது உள்ளே போகும்போது இதுவும் மல்டிப்ளை ஆகுதா? அப்போ -× -+7 ஆகிடுமா? ஓகே. -5 × -2 +10 ஆகிடும். கண்டிப்பாக -× +. அவ்வளோதான். ஸோ இது 2 தான் உங்களுக்கான ஆன்சர். வித்தின் செகண்ட்ஸ் நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். இதுக்கு மெத்தட் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதான் கொஸ்டின். ஓகேவா? x² + 7x + 10. இதுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தட் நார்மலாக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து 5 and 2 அப்படின்னு இட் அண்ட் ட்ரையலில் கண்டுபிடிச்சிட்டு x² + 5x + 2x இந்த மாதிரி இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாமா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 7x தான் வரப்போகுது. ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வரப்போகுது இல்லை. +10 = 0. ஓகேவா? இப்போது இந்த எக்ஸை வெளியே எடுப்பாங்க, x + 5 வைப்பாங்க. ஏன்னா இந்த 5x காமனாக வெளியே எடுக்கிறோம். +2 × x + 5 ஆகும் = 0. இந்த இடத்துல என்ன வரும்? ஒரு x + 5 அப்படியே இருக்கும், இந்த x + 2 இருக்கும் காமனாக. ஓகேவா? 0. இது தனித்தனியாக இந்த 0 வந்து இதுக்கு அப்ளை ஆகும். ஸோ x இங்கே வந்து -5 வரும், x இங்கே வந்து -2 வரும். இதுதான் ஆன்சராக வந்ததா ட்ரெடிஷ்னல் மெத்தட்லையும்? அதை வந்து நம்ம வித்தின் செகண்ட்ஸ் மைண்ட்லேயே வந்து சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் NTPCயில் வந்திருக்கு. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இது உங்களுக்கு கொடுக்கல. இந்த மாதிரி 2 ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. 2 ரூட்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நான் இங்கேயே செகண்ட் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். மார்க்கர் சரியாதுல. ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். காப்பி பண்ணிக்கோங்க, ரப் பண்ணிடுறேன். இங்கே நான் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 2 எக்ஸாம்பிளுமே 2 கொஸ்டினாக கேட்பாங்க. ஓகேவா? அப்படின்னா இதில் இங்கே வந்து ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரூட்ஸ் கேட்குறாங்க, அங்கே ரூட்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? நான் கொடுக்குற எக்ஸாம்பிள் தான் இது. இங்கே என்ன பண்ணுங்க? மைனஸ் வந்துருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எனிவே ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருங்க.
உங்களுக்கு என்ன பார்க்கணும், ப்ராடக்ட் பண்ணால் அதாவது மல்டிப்ளை பண்ணால் 10 வரணும், சம் பண்ணால் 7 வரணும். அண்ட் இன்னொரு சஜஷன் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் அசியூம் பண்ணிக்கோங்க, பண்ணிங்கன்னா சம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபஸ்ட்டு சம் வேண்டாம். ஸோ இங்கே என்ன வேல்யூஸ் இப்போ தான் பார்த்தோம், 5 and 2. அதுவே இங்கே ஒர்க் அவுட் ஆகுமா? ஸோ எனக்கு 5, 2 தான் ஆன்சர், அவ்வளோதான், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல சைன் வந்து மைனஸ் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாலையும் மைனஸ் தான் இருக்குது. அப்போது நீங்கள் இங்கே ப்ளஸ்ன்னே வச்சுக்கிட்டாலே போதும். ஏன் சொல்கிறேன்னா, ப்ளஸ்ன்னு வச்சுட்டு சம் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது, 5 + 2 7 வரப்போகுது. அங்கே டிஃபால்ட்டாக மைனஸ் இருக்குது, ஸோ ப்ராப்ளமே இல்லை. அதே மாதிரி 5 × 2 மல்டிப்ளை பண்ணுங்கள் 10. இங்கே ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்துருச்சா, அண்ட் இங்கே சம் ஆஃப் ரூட்ஸ் வந்துருச்சா, தட்ஸ் ஆல். ஓகே, இப்போது ரூட்ஸை வச்சு ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது? நான் என்ன சொன்னேன், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து கடைசியில், அப்போ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள் 6. ஓகே ப்ரோ, அண்ட் இது ரெண்டுத்தையும் சம் பண்ணுங்கள் 5. இங்கே எக்ஸ் வரப்போகுது, இங்கே கான்ஸ்டன்ட்டு, இங்கே ப்ளஸ் வரப்போகுது, இங்கே மைனஸ் வரப்போகுது, இங்கே x² வரப்போகுது. அவ்வளோதான். எத்தனை செகண்ட்ஸ் ஆச்சு? ஒரு 2 seconds to 5 seconds ஆயிருக்குமா? இவ்வளோதான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஆர் ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்னு கொடுத்து கொஷின் கேட்பாங்க. ஆல்ஃபா பீட்டான்னு அதுதான் எனக்கு வந்து நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒருத்தர் வந்து குரூப் டியோட அல்ஜிப்ரா கொஷின்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அரித்மெட்டிக் எடுத்துட்டு இருந்தேன். அந்த குரூப் டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ஃபா பீட்டா பேஸ் பண்ணி வரும். ஆல்ஃபா பீட்டா சம்ஸ் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈக்குவேஷன் கொடுத்தா ரூட்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ரூட்ஸ் கொடுத்து அதுலேருந்து ஈக்குவேஷன் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அடுத்த இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸு நான் சொன்னேன், ax² + bx + c = 0 இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வேல்யூவில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். சம் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னு. அண்ட் இந்த ரூட்ஸை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின் ரூட்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டினில் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த ஆல்ஃபா பீட்டா தான் ரூட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? சம் ஆஃப் ரூட்ஸ்ன்றது என்ன ஆட் பண்ணணும், அதனால இந்த ரூட்ஸ் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன, ஆல்ஃபா × பீட்டா, அவ்வளோதான். அண்ட் இதை இந்த மாதிரியும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், ஆர் இந்த மாதிரியும் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே பாசிபிலிட்டி. இதை பேஸ் பண்ண சம்ஸ் நிறைய RRBல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் புரியலன்னா அந்த கொஸ்டின் ஆன்சரே உங்களால் பண்ண முடியாது. அப்போ நான் இந்த இடத்துல என்ன எடுக்கிறேன், சாரி, ஆல்ஃபா + பீட்டாவை b/a அப்படின்னு எடுக்கிறேன். ஆல்ஃபா பீட்டாவை நான் என்ன எடுக்கிறேன், c/a அப்படின்னு எடுக்கிறேன். ஏன் இது மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ x² + 7x + 10 அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடுங்க. ஏன்னா ஏல எந்த வேல்யூவும் இல்லை. பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். 9x² + 56x + 7 = 0. இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாகவும் இருக்கலாம், ஆர் இதுக்கு ஆன்சர் வராமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி வரும்போது இந்த ஏவனோட வேல்யூ வரும்போது நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் ட்ரை பண்ணுவோம். அண்ட் எல்லாத்துக்குமே இது ஒர்க் அவுட் ஆகுமா ப்ரோ? மைண்டில் போடுற சம் காம்ப்ளிகேட்டட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது மைண்டில் போடுற மாதிரி. ஏன்னா எக்ஸாக்டாக நம்ம அந்த 2 நம்பர் எடுக்க முடியாது, சம் அண்ட் ப்ராடக்ட் வந்து எடுக்க முடியாது. அந்த சூழ்நிலையில தான் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். நம்மளோட லோகோ பார்த்துருக்கீங்களா? அதாவது அந்த மியூசிக்கு கூட நிறைய பேர் ஃபேனுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளோட இன்ட்ரோ மியூசிக் வந்து நிறைய பேர் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நான் வந்து போட்டிருப்பேன் நம்ம லோகோவில். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த இடத்துல. அதில் எஸ்பெஷலி இந்த b² - 4ac இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்கிரிமினண்ட்டை வச்சு சர்டைன் ரூல்ஸ் இருக்குது குவாட்ரேட்டிக் எக்ஸ்பிரஷனில். அந்த ரூல்ஸ் ஒரு 4-5 ரூல்ஸ் தான் இருக்கும். அந்த ரூல்ஸ் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் கூட குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் ஈஸியாக மாறிடும். ஸோ இது என்ன, இதனோட ரூல் என்ன, இதெல்லாமே நம்ம பார்ப்போம். இப்போ இதை காப்பி பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு b² - 4ac < 0 இருக்கலாம் மேபி, ஆர் b² - 4ac > 0 இருக்கலாம். இதில் இந்த 2 பாசிபிலிட்டிஸ் தான், ஓகேவா? <0 அப்படின்னாலே மைனஸில் போயிடும். <0 எல்லாமே மைனஸில் போயிடும். அண்ட் ரூட்டில் எந்த ரூட்லையுமே உள்ள மைனஸில் ஆன்சர் வந்ததுன்னா நான் என்ன சொன்னேன், ஏதாவது இருக்கலாம், அது 2 இல்லை, ஏதாவது இருக்கலாம். இதை வந்து அயோட்டா இமேஜினரி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போது இந்த கேஸில் இது இமேஜினரியாக இருக்குமா? இமேஜினரி கிட்டே நம்ம போக தேவையில்ல நம்பர் சிஸ்டமில். நான் நம்பர் சிஸ்டம்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்று b² - 4ac உங்களுக்கு = 0 இருக்கலாம், ஆர் b² - 4ac < 0 கூட இருக்கலாம். < 0 இருந்தால்
ஒன்று அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கலாம், ஆர் அது இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கலாம். ஏன்னா ஸ்கொயர் சின்ஸ் அது வந்து ஸ்கொயர் ரூட்ல வருது, அந்த டிஸ்கிரிமினேட்டை பற்றி தான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் நம்ம என்ன சொல்லலாம்? பி ஸ்கொயரை மட்டும் இங்கே வச்சுட்டு இதை அங்கே அமிச்சிட்டிங்கன்னா 4ac ஆகிடுமா? தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி நீங்கள் ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னா இந்த இடம், இந்த போர்ஷன் ரொம்பவே முக்கியம். ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்து ஒன்றுமே புரியாது, நீங்கள் கான்செப்ட் வந்து கிளியராக இல்லைனா ஒன்றுமே புரியாது. ரூட்ஸ் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருவாங்க. ரூட்ஸ் ஆர் ஈக்குவல்னு கொடுத்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் அங்கே டைரெக்டாக இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆப்ஷனை வச்சு ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். 2 மார்க்ஸ் கேரண்டீடு உங்களுக்கு அல்ஜிப்ராவில் கேட்டா இதுல இருந்து. ஓகேவா? ஸோ இது எல்லாமே காப்பி பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இருக்குல்ல அந்த ரூட்டுக்குள்ள, அதை வச்சு தான் இந்த ஆன்சர் வந்து வரும். ஒரு ரிவிஷன் மாதிரி நான் தரேன். அது என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கலாம். மேபி அது லெஸ் தேன் 0வா இருக்கலாம், ஆர் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0வா இருக்கலாம். லெஸ் தேன் 0வா இருந்தால் அது இமேஜினரி அயோட்டா, நம்ம நம்பர் சிஸ்டம்லேயே பார்த்துட்டோம். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0னா அதில் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று அது ஈக்குவல் டு 0வா இருக்கும், இல்லை கிரேட்டர் தேன் 0வா இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்களேன், வெறும் சொன்னா கூட உங்களுக்கு புரியாது. ஃபார்முலா என்ன? பிளஸ் ஆர் மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஓகேவா? இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படியே 0 ஆகுது, ஈக்குவல் டு 0 ஆகுதுன்னா அப்போ என்ன உங்களுக்கு வரும்? மைனஸ் பி பை 2a. இது பிளஸ்ஸாக வச்சாலும் மைனஸாக வச்சாலும் ப்ராப்ளமே இல்லை, ஏன்னா உங்களுக்கு இங்கே 0. மறுபடியுமே இதை எடுத்தீங்கன்னா கூட மைனஸ் பி பை 2a. அதை தான் இங்கே ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்தாலும் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ac ஆர் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு உங்களுக்கு வரணும். அண்ட் சின்ஸ் இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ன்றதுனால இது ரேஷனலாக வரும் அண்ட் இது இர்ரேஷனலாக வரும். இது ஏன் இப்படி இவ்வளவா பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இமேஜினரி. இது ஒன்ஸ் நமக்கு போயிட்டு வெளியே போயிடுச்சுனாலே இது எல்லாமே ரியல் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வர ஆன்சர்ஸ் தான். ரியல் நம்பர் தான் அதிகமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அயோட்டா இமேஜினரி பேஸ் பண்ணி உங்களுக்கு எதுவுமே வராது. ஸோ இந்த பேசிக்ஸ்லேருந்து கொஞ்சம் ஹை லெவல் வரைக்கும் உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும் அண்ட் கொஞ்சம் அட்வான்ஸ்டான இதுவும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்போ இதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். காப்பி பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த வீடியோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பாருங்க, ஏன்னா காம்ப்ளிகேட்டடான சம்லாம் இப்போ வரப்போகுது, அதெல்லாம் நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். அண்ட் ஆர்ஆர்பிக்கு 100% இதுவே எனஃப். ஸோ நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு இப்போது டிஸ்கஸ் பண்ணுறேன். அந்த கொஷின்ஸில் சில கான்செப்ட்ஸ் வந்து நான் அந்தந்த கொஷினுக்கு சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஆர்ஆர்பி சென்னை டிசி டிக்கெட் கலெக்டர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட சம் ஆஃப் ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஷார்ட்டாக எழுதுறேன் நான். சம் ஆஃப் ரூட்ஸ் -2 கொடுத்துட்டாங்க. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து -4 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஒரே ஒரு ஸ்டெப் கூட வேண்டாம் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், நான் என்ன சொன்னேன், ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனில் இந்த மாதிரி இருக்கும். x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் ப்ளஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னேன். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன இங்கே -4. ஓகேவா? ஸோ இங்கே -4 வரும். ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல சம் ஆஃப் ரூட்ஸ், இங்கே சம் ஆஃப் ரூட்ஸ், இங்கே சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன இருக்குது? -2 இருக்குது. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். எந்த ஆன்சரில் +2 -4 இருக்குன்னு பாருங்க. +2 -4 ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 தான் உங்களுக்கான ஆன்சர். பேப்பர் பெண்ணை யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் உங்களுக்கு நீங்கள் ரியலி வெரி லக்கி. பேப்பர் பென் யூஸ் பண்ணாமல் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ட்ரெடிஷ்னல் மெத்தட் கண்டிப்பாக போகாதீங்க, ரொம்பவே டிலே ஆகும். இது ஷார்ட்டாக ஆப்ஷனை பார்த்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். நம்ம பார்க்குற கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்கப்பட்டது, குரூப் டியில் கேட்கப்பட்டது அண்ட் சம் டெல்லி மெட்ரோ ரயில், இதில் எல்லாத்துலையும் கேட்ட கொஷின்ஸ் தான். அண்ட் இந்த மாதிரி கொஷின் தான் அல்ஜிப்ரால என்னன்னு தெரியல 90% கேட்குறாங்க. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் டஃபாக ரூட்ஸ் கொடுத்துட்டுலாம் ஈக்குவேஷன் கேட்கல, ஆர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரூட்ஸ் கேட்கல. இந்த மாதிரி கொஷின் தான் நிறையா. ஏன்னா போன எக்ஸாமில் பார்த்தீங்களா ஒரு சம் தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் அதிகமாக கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வித் ஃபார்முலா கனெக்டட் தான், ஈஸி தான், பார்த்த உடனே நீங்கள் சொல்லிடலாம். பட் கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இதில் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா தான் ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நியூமரிக்கல் வேல்யூ எதுவுமே இல்லை, ஆல்ஃபாவும் பீட்டாவும் தான் ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் அதை வச்சு உங்களை என்ன கேட்குறாங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இதுதான் கேட்டிருக்காங்க. அண்ட் இது உங்களுக்கு கிவன். ஓகே,
இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் எல்லாத்தையுமே மறந்துடுவோமே. நம்ம என்ன பார்த்தோம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னோட ஃபார்முலா என்ன பார்த்தோம், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab பார்த்தோம். ஏன்னா a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. அந்த plus 2ab தான் நம்ம இங்கே அனுப்புகிறோம். ஓகேவா? ஸோ அதே இடத்துல இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்கும்போது என்ன ஆகும், இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா வருமா? எஸ். இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது என்ன, சம் ஆஃப் ரூட்ஸா? இந்த ஆல்ஃபா பீட்டான்றது என்ன, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸா? நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, சம் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏன்னு சொன்னேன்னா, அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னன்னு சொன்னேன், சி பை ஏ அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அப்போது இங்கே அப்படியே டைரெக்டாக அது கிவன், இங்கே எந்த நியூமரிக்கல் வேல்யூஸும் இல்லை. சம் ஆஃப் ரூட்ஸ் என்னவா இருக்கும் உங்களுக்கு, மைனஸ் பி பை ஏ ஸ்கொயரா, சம் ஆஃப் ரூட்ஸு. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னவா இருக்கும், சி பை ஏ. ஓகேவா, சி பை ஏ. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா மைனஸ் பி இன்டூ மைனஸ் பி பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயரா, தட்ஸ் ஆல். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இது வேணும்னா இந்த இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும். இங்கே என்ன இருக்கும் அப்போது, ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டானா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் சி பை ஏ. ஓகே, இங்கே 2c பை ஏன்னு நீங்கள் எடுக்கலாம், நோ ப்ராப்ளம். இங்கே எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஏ ஸ்கொயர் காமனாக வரும். ஏ ஸ்கொயர் இங்கே அப்படியே இருக்கிறதுனால இந்த பி ஸ்கொயர் இங்கே வரும். இங்கே ஒரு ஏ தான் இருக்குது, இங்கே 2 ஏ இருக்குது. ஸோ மேலே இன்டூ ஏ வரும்போது 2ca வரும். இதான் உங்களுக்கான ஃபைனல் ஆன்சர், ஆப்ஷன் நம்பர் 1. இது பார்க்க கொஞ்சம் பெருசாக தெரியலாம், பட் கான்செப்டில் நீங்கள் ஸ்ட்ராங் அண்ட் பேசிக்கான ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, இதை பார்த்ததுமே இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர் பார்த்ததுமே இந்த ஸ்டெப் உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். அண்ட் தென் எல்சிஎம் மைண்டில் எடுத்து வித்தவுட் பேப்பர் அண்ட் பென்னிங்க கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்கு, 2 தடவையே ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அது. ஸோ 2 தடவை ரிப்பீட் ஆன ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி கேட்குறாங்களே, இதை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஐ மீன் இதை வந்து நல்லா சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. இந்த இடத்துல என்ன ஆகும், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் அப்படியே எல்சிஎம் ஆகுமா, எடுத்தோன்னா அப்படியே மல்டிப்ளை ஆகும், அவ்வளோதான். இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது, என்ன இல்லை பீட்டா ஸ்கொயர் இல்லை, அது இங்கே மேலே வரும். ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இங்கே இருக்குது, ஸோ இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் வருமா. ஓகே, இப்போ தான் பார்த்தோம் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னோட ஃபார்முலா என்ன, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அண்ட் இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் நான் எப்படி எழுதலாம், ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா, இதெல்லாம் சர்ச் அண்ட் இண்டிசஸ் கான்செப்ட் ரூல் வரும் இதெல்லாம். ஸோ இந்த இடத்துல சேம் ப்ராசஸ் அப்படியே இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே ப்ராசஸ் தான் அப்படியே ரிப்பீட் ஆக போகுது. ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க, தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே என்ன வரும், பி ஸ்கொயர் மைனஸ் 2ac ஏ ஸ்கொயர், அது அப்படியே இங்கே வரப்போகுது. அண்ட் இந்த இடத்துல ஆல்ஃபா பீட்டா ஸ்கொயர், நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து சி பை ஏ அப்படின்னு சொன்னேன்னா, அதை இண்டிவிஜுவலாக அதுக்கு ஸ்கொயர் அப்ளை ஆகும்போது சி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் வரும். ஸோ இந்த ஏ ஸ்கொயர் மேலே போயிடும். ஃபர்தராக நான் சரி இங்கே பண்ணுறேன், பி ஸ்கொயர் மைனஸ் 2ac பை ஏ ஸ்கொயர் இங்கே அப்படியே இருக்கும். இது இங்கே ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ரெசிப்ரோக்கல் ஆகிடுச்சுன்னா ஏ ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் ஆகிடும். ஏ ஸ்கொயர் கட் ஆகிட்டு உங்களுக்கு ஃபைனல் ஆன்சராக பி ஸ்கொயர் மைனஸ் 2ac கிடைக்கும் அப்பான் சி ஸ்கொயர். பி ஸ்கொயர் மைனஸ் 2ac பை சி ஸ்கொயர் வந்து இங்கே ஆப்ஷன் நம்பர் 1ல் இருக்குது. சிம்பிளான கொஷின் தான், இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய கேட்குறாங்க, ஏன்னு தெரில. ஈஸியாக தான் சால்வ் பண்ணிடலாம். காப்பி பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் 2 டைம்ஸ் வந்து இந்த வீடியோவை பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே கொஷின் ரிப்பீட் ஆகிருக்கு, ஸோ 1 டைம் நான் பண்ணோன்னா போதும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஷின். கொஞ்சம் டஃப்னு சொல்ல முடியாது, ஆப்ஷனில் வச்சு போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி. கான்செப்ட்ஸ்லாம் போட்டாலும் ஈஸி, ஸ்டெப்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ரூட்ஸ் ஆர் ஈக்குவல்னாலே நீங்கள் வந்து இந்த ப்ரொசீஜர் தான், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அண்ட் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ac அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸில் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ இந்த இடத்துல இது பி, இதுதான் பி. ஓகே, 27 இன்டூ 3 to the power 1 by p minus 15 whole square is equal to 4 into a என்ன 3 c என்ன 4. ஓகேவா, ஸோ 4ac இங்கே a என்ன 3 ஸ்கொயர், எக்ஸை மட்டும் எடுத்துடாதீங்க, இது 9x ஸ்கொயர் ஆகிடும். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா a வந்து 9, c வந்து 4. ஓகேவா,
ஸோ 27 into 3 to the power 1 by p minus 15 the whole square is equal to 4 into 9 36 36 into 4 144. ஓகே, இது வந்து மொத்தத்துக்குமான ஸ்கொயர். ஓகேவா? இப்போ கொஸ்டின் ஈஸியஸ்ட் மெத்தட் அப்படின்னு ஆப்ஷன் தான். இதை நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அந்த பீனோட வேல்யூ கண்டுபிடிக்க. அண்ட் இங்கே வந்து இன்னொரு இட் அண்ட் ட்ரையில் பெஸ்ட் மெத்தட் இருக்குது பாருங்களேன். இந்த பி கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃப்ராக்ஷனல் வேல்யூவில் தான் வரும். அதுபடி பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் நம்பர் 2ல் -1/2 இருக்குது. அது ஏன்னு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. 27 into 3, ஓகே, இட் அண்ட் ட்ரையில் நான் -1/2 வைக்கிறேன். -15 the whole square is equal to 144. இது வந்து நமக்கு கரெக்டாக LHS equal to RHS வந்து ஆன்சர் கரெக்ட். இது ஆப்ஷன்லேயே நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? நான் சொல்கிறேன் இப்போ 27 into 3 to the power -1/2ன்னு இருக்கு. அதாவது எதையுமே -1/2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/1/2 அப்படின்னு அர்த்தம். டினாமினேட்டரில் போய்டுவேன். அப்போ இந்த 2 வந்து இங்கே வந்துடும். ஓகேவா? நான் வந்து ஆக்சுவலி சொல்லியிருப்பேன் மைனஸ், இப்போ ms -1 அப்படின்னாலே அது வந்து டினாமினேட்டரில் தான் போகும் அப்படின்ட்டு. அதே கான்செப்ட் தான் நான் இங்கேயும் கொண்டு வரேன். ஸோ இங்கே என்ன வரும்? 3 ஸ்கொயர் ஆகும். இது வந்து 3 ஸ்கொயர் இப்படி இருந்தால் இது ப்ளஸ் அப்படியே 9ன்னு போட்டுருவீங்க. அதே தான் இங்கே இந்த மாதிரி இருக்கு, 1/3 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல. ஸோ 1/3 ஸ்கொயர்னு வரும்போது இங்கே 1/9 ஆகிடுமா? எஸ், 1/9 ஆகிடும். -15 தி ஹோல் ஸ்கொயர் equal to 144. ஓகே, இங்கே 9 into 3 கேன்சல் ஆயிருமா? 3 - 15 என்ன வரும்? -12 வரும். -12 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 144 வருமா? ஸோ LHS is equal to RHS. இதெல்லாம் பாசிபிளா ப்ரோ எக்ஸாமில் அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஆப்ஷன் ஆனால் அந்த 2 வச்சு பார்ப்போமே. 3 into 3 என்ன ஆகும்? 9. ஸோ இந்த இடத்துல 9 ஆச்சுன்னா 27 into 9 -15 the whole square ஆகுமா? 27 into 9 நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 243 வருமா? எஸ், 243 வரும். -15 the whole square. யோசிச்சு பாருங்க, 243 -15 பண்ணாலுமே அப்ராக்சிமேட்லி எங்கேயோ போயிடும் ஆன்சரு. கண்டிப்பாக 2 வராது. -2 சேம் லாஜிக் தான். அண்ட் 0 வச்சிங்க அப்படின்னா இந்த இடமே 1 ஆகிடும். இந்த 0 வச்சிங்கன்னா இந்த இடமே 1 ஆகிடும். இந்த இடத்துல 0 வச்சிங்கன்னா சான்ஸே இல்லை ஆப்ஷனில். ஸோ ஆப்ஷனில் சால்வ் பண்ணிங்கன்னா கொஷின் ஈஸியாக சால்வ் ஆகும். அதுக்கு சொல்கிறேன் வாங்க நெக்ஸ்ட் கொஷின் போவோம். ரொம்பவே ஈஸி. ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரூட்ஸ் கேட்குறாங்க. ஸோ என்ன ஆகும்? சம் ஆஃப் ரூட்ஸ் இங்கே என்ன வரும்? கண்டிப்பாக 4 வரும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன வரும்? அதுவும் 4 தான் வரும். இந்த மாதிரி 2 நம்பரை இட் அண்ட் ட்ரையில் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டில் பார்ப்போம். ப்ராடக்ட்டில் 4 1 வைக்கலாம், ஆனால் சம் வராது. 2 2 வைக்கலாம் பெஸ்ட்டு. 2 2 ப்ராடக்ட் பண்ணிங்கனாலும் 4 வரும், சம் பண்ணிங்கனாலும் 4 வரும். அப்போ உங்களுக்கான ஆன்சர் 2 2. இங்கே ப்ளஸ்னே வைக்கலாம், ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா மைனஸ் அண்ட் இங்கேயும் மைனஸ் இருக்குது. உங்களுக்கு ஆன்சர் +2 தான் வரும். அது இங்கே ஆப்ஷன் நம்பர் 3ல் இருக்குது. வித்தின் செகண்ட்ஸ் போட்டலாம். ட்ரெடிஷ்னல் மெத்தட் நீங்கள் போனீங்கன்னா x² -2x - 2x + 4 = 0. இது ட்ரெடிஷ்னல் மெத்தடு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஞாபகம் வரலனாலும் இதில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஏன் -2x வச்சுருக்கீங்க ப்ரோ அப்படின்னா, அப்போ தான் நீங்கள் இதை சம் பண்ணீங்க அப்படின்னா -4x வரும். அதனால் எக்ஸை காமனாக எடுத்துகிட்டு x - 2 -2 இன்ட்டு இருந்தால் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும். 2 = 0. ஸோ இங்கே என்னென்ன இருக்கும்? x - 2 அகைன் இன்னொரு x - 2 இருக்கும் =0. ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக அப்ளை ஆகும்னு சொன்னேன். அப்போ x = 2 x = 2 தான் உங்களுக்கு ஆன்சராக வரப்போகுது. சப்போஸ் நீங்கள் இதை மறந்துட்டாலுமே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. இந்த மெத்தடில் கூட போங்க, ரொம்ப டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. ஓகேவா? இப்போது நான் இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் போட்டேன். அந்த கொஷின் உங்களுக்கு புரியல, ஆப்ஷன்லேருந்து எடுத்து போகிறதுனா இதில் உங்களுக்கு கட்டாயம் புரிஞ்சிடும். இந்த மாதிரி சம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ நான் என்ன சொன்னேன்? ரூட்ஸ் ஈக்குவல் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி அப்படின்னு கேட்பாங்க. ரூட்ஸ் ஈக்குவல்னு பார்த்தாலே ஸ்டாண்டர்டான ஸ்டெப்பு b² = 4ac அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னு சொல்லிட்டேன். இங்கே b² என்ன? 2 × பவர் p + 1 the whole square is equal to 4 × a என்ன? a எதுவுமே இல்லை ப்ரோ. ஸோ 1 எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். c என்ன? 16. ஓகே, இது இங்கே இப்படியே இருக்கட்டும், ஏன்னா நம்ம ஆப்ஷனில் தான் எப்பயும் போல் அடிக்க போகிறோம். ஓகேவா? இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 16 4s are கண்டிப்பாக 64. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கணும், அவ்வளோதான லாஜிக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன இருந்தால் இங்கே 64 ஆகும், ஏன்னா இந்த இடத்துல ஸ்கொயர் வேறு இருக்குது. அப்போ நீங்கள் ஒரே நம்பர் தான் இங்கே பாசிபிள். 8ஓட ஸ்கொயர் தான் இங்கே 64 வரும். அப்போது இந்த பி நீங்கள் என்ன வேல்யூவாக வச்சா இந்த வேல்யூ 8 வரும் அப்படின்னு பாருங்கள்.
2 to the power 3 வச்சிங்கன்னா 8 2 2s are 4 4 2s are 8. அப்போ இந்த இடத்துல 3 நீங்கள் வைக்கணும். ஆல்ரெடி 1 இருக்குது, p + 1 இருக்குது. அப்போ p என்ன 2, அவ்வளோதான். இங்கே 2 என்னவா இருக்குது, ஆப்ஷன் நம்பர் 3ல. தட்ஸ் இட். ஸோ சிம்பிளான கொஷின்னா, இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அல்ஜிப்ரா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு அரித்மெட்டிக் டாபிக்ஸ்லாம் டக்குன்னு புரிஞ்சிருக்கும். இது வந்து புரியாது, ஏன்னா பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா, அட்வான்ஸ் மேக்ஸ். இது பை ப்ராக்டிஸ் ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து நம்ம நிறைய கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வரும். பட் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட்டு அல்ஜிப்ரா நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜாமெட்ரியிலே இருக்கிறதே லீஸ்ட் கொஸ்டின் ஜாமெட்ரியில் தான் கேட்டிருக்காங்க NTPCயில். அண்ட் ஜாமெட்ரி ஈஸியஸ்ட் சாப்டர் நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஏன்னா டிராயிங் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. பை ஆப்ஷனில் நம்ம வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சில ரூல்ஸ் வந்து ஜாமெட்ரியில் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அந்த ரூல் தான் ரொம்ப முக்கியம். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக மைண்டில் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வித் திஸ் இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், யாரும் ஃபியர் ஆக வேணாம். எக்ஸாம் லெவல்லாம் மீடியம் டு ஈஸி லெவலில் தான் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங் அவர் வீடியோஸ்.